இந்த ஒழுங்கா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கடவுள் நினைக்காதீங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு 1993 எங்க லீடர் சொன்ன ஒரு விஷயம். அவர் ஆவியில தேவன் ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போறாரு. அந்த ஆலயத்துல ஒரு 2000 பேர் அப்படியே உட்காந்து ஹிம்ஸ் பாடிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே எல்லாமே ஆர்டரா இருக்கும். பாடி உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே ஒரு அமைதி, ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர், ஒரு டிசிப்ளின். அப்படியே பார்த்த உடனே திடீர்னு இயேசு ஆவியானவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இவங்க மேல நான் தெளிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னாராம். சொன்னார், எல்லாம் நல்லதான பாடிருக்கேன், நீ தெளிடா அப்படின்னு சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னாராம். கொஞ்ச நேரத்துல அத்தனை பேர் மூஞ்சுக்குள்ள இருந்து இன்னொரு மூஞ்சி வெளியே வந்துச்சான். இந்த விஷயம்ல பார்த்தாராம், என்ன ஆண்டவரேன்னா, திஸ் இஸ் வாட் டெவில்ஸ் டிசிப்ளின் அப்படின்னா. மகனே மகளே, வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. All the discipline is not from God. ஆலயத்திலும் அமைதி இருக்கிறது, மயானத்திலும் அமைதி இருக்கிறது. ரெண்டு அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கைதட்டே. பரலோகத்திலும் டிசிப்ளின் இருக்கு, பரலோகத்திலும் ஆர்டர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா டிசிப்ளினா இருக்க எல்லாமே பரலோகம் அல்ல. ஏனென்றால் ஹிட்லருடைய படையிலும் டிசிப்ளின் இருந்தது. அதனால இன்னைக்கு பார்த்துட்டு ஆளு ரொம்ப டிசிப்ளினா இருக்காரு, இவர் கடவுளோட மனுஷன் நினைக்காதீங்க. ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்கள் என்றைக்கும் ஓநாய்கள் போர் வராது, கருப்பு சட்டை போட்டுலாம் வராது. ஓநாய் எப்பவுமே ஆடு மாதிரி தான் வரும். கைத்தட்டு. எப்படி ஆடு ஆட்டு தோல், ஓநாய் தோலே இல்லை. ஸோ ஓநாயை மாதிரி பார்த்தவங்கள நீ பயப்பட வேண்டாம். ஆனா பிசாசின் உடைய தெரிக்கலையா, ஒளியின் தூதரின் பார்த்தீங்களா, எப்பவுமே வெளியில ரொம்ப அலங்காரமா ஒழுக்கமா இருப்பாங்க. அவங்கள தான் நீங்க 2 தடவை யோசிக்கணும்.